போனோன்னா அதுக்கப்புறம் நைட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் எனக்கு +2 படிக்கும் போதே நைட்டு நம்ம மீடியாவில் போவோம். என் மைண்டு மாறினே இருக்குது. மீடியாவில் போகணும் நம்ம, ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேணாம், மீடியாவில் போயிடலாம், நமக்கு இன்ட்ரெஸ்டாக தான் எல்லாருமே கூட இருக்க பசங்க ஏற்றி விட்டாங்க. ஏன்னா சும்மா வந்து ஏதாவது நான் காமெடியாக பேசிட்டு இருப்பேன், ஏதாவது ஜாலியாக பேசிட்டு இருப்பேன். ஏய் நீ பார்த்தியா சொன்னாங்க பார்த்தியா ரேவல் மிஸ், நீ தாண்டா உன்னுடைய டேலண்ட் அங்கே தான் இருக்குது, நீ எங்கே போகணும்னு சரி ஓகேன்னு நான் என்ன பண்ணுறேன், இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு +2 முடிச்சோன்னா இங்கே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு மார்க் வந்துச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. +2 முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து +2 முடிச்சுட்டேன், நீ இது போனால் இன்ஜினியரிங் படித்தா தான் வேல்யூ தெரியும்ல, இன்ஜினியரிங் முடிக்கணும், அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தர் சொல்கிறேன் இன்ஜினியரிங்லாம் படிக்காத மச்சான், படித்தவங்களுக்கே வேலை இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படி இப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது. +2 முடிக்கிறேன். +2 முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, காலேஜ் சேர்ந்து கேட்பான்னு கேட்குறாங்க. சேர்ந்துக்கேன்னு சொல்லி போய் சொல்லி நான் 3 மாதம் காலேஜே சேரல. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி நடிக்க போகிறதுக்கு வந்து படிப்பு தேவையில்லப்பா, நீ அப்படியே ஜாலியாக போயிடலாம், நீ வந்து ஆக்டிங் கோர்ஸ் ஏதாவது படிச்சுக்கணும். நான் அப்படியே 3 மாதம் எங்கள் வீட்டில் ஏமாத்துறேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி வா காலேஜ் பார்க்க கூட்டு பண்ணால் நான் காலேஜே சேரணும்னு. அப்போ ஃபாதர் வந்து வேளா காலேஜில் வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு. அந்த ஃபாதர் உண்மையிலே அந்த ஃபாதர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா அவர் வந்து எனக்கு செஞ்ச உதவி நான் மறக்கவே மாட்டேன். போகும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அம்மா படிக்கல வேணாம்மா, ஆக்டர் ஆகும்னா நம்ம எப்படியே போகலாமாம்மா அப்படின்றா. இல்லைப்பா சொந்தக்காரங்க அப்பா பேசுவாங்க, அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிகை டிகிரி போகிறதுக்காக ஏதாவது வேணும்ப்பா. அப்போ கூட சொந்தக்காரங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஓகே டீசனான மார்க் எடுத்துருக்க, என்னப்பா நீ இப்படி என்ன சேர போகிற அப்படின்னு போது, சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கிறியா, இல்லை வேணாம், மேக்ஸ் படிக்கிறியா, இல்லை வேணாம், என்னதான் படிக்கணும், பிஎஸ்டி படிக்கணும்னா அவங்க திட்டிருக்காருப்பா, நீ எடுத்த மார்க் இந்த கோர்ஸ் தான் தரேன், நீ பிஎஸ்டி படிக்கிறியா, சரி ஓகே படிக்க விட்டாங்க. கட் பண்ணால் 27,000 ஃபீஸ் கட்டணும். எங்கள் அம்மா கிட்ட வந்து அப்போ காசு 5,000 தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க தான் காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க. எனக்கு அந்த காசை கட்டும்போது மைண்டே இல்லை, என்னடா அது இந்த காசை நம்ம கட்டுறாங்களே, நம்மளால எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படும்னு சொல்லிட்டு நான் காசை வாங்குறாங்க, வாங்கி கட்டுறாங்க. கட்டி 3ஆவது நாள் சொந்தக்காரங்க காசு கேட்குறாங்க, அந்த காசு எப்போ தெரியுங்கன்னு சொன்னால் எனக்கு மைண்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் 1:50 காலேஜ். நான் போகிறேன் உள்ள மதிய ஷிஃப்ட்டு போகும்போது ஜனவரியாக எல்லாரையும் பார்க்குறேன். பசங்க போதெல்லாம் பயங்கர ஐடியா இருந்தாங்க. நம்ம லோவர் மிடில் கிளாஸு, ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு நோட்டு வச்சுட்டு போகிறேன். அவங்க கூட மிங்கில் ஆக முடியுமான்னு தெரியும். ஏன்னா ஒரு பையன் கார் அந்த ரிமோட் வச்சு சுற்றிட்டு இருந்தா அப்படியே பார்த்தேன். சரி ஓகே ஒரு வாரம் விஜய் டிவியில் போய் ட்ரை பண்ணுவோம், பின்னாடி தான் விஜய் டிவி. சரி அப்படி கிடைக்கலாம், திரும்பி இங்கே வந்துடலாம் மிக பக்கத்தில். சரி ஓகே எனக்கு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் படிக்கிறாங்க, முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதி தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ்லாம் போய் சொல்கிறேன். ஏன்னா என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் காலேஜில். ஃபஸ்ட் இயர் முடியுது, செகண்ட் இயர் முடியுது, 3rd இயர் படிக்கிறதுக்குள்ள நான் வந்து விஜய் டிவி போயிட்டேன். கணக்கு பூஜைலாம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கணக்கு பூஜையில் போனதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே காலேஜில் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு புரிஞ்சுது, இன்னை வரைக்கும் அந்த காலேஜுக்கு போகவே இல்லை. ஒரு 7-8 வரைக்கும் கூப்பிட்டாங்க போல. காரணம் எனக்கு பயமாக இருக்குது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம படிக்கலையே, நம்மளால படிக்க முடியலையே, படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுது படிப்போட முக்கியத்துவம் என்ன, படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா +2 வரைக்கும் பேசிக் நாலேஜாக நமக்கு தெரியும், அதை தாண்டி ஒரு டிகிரிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டைமில் கணக்கு பூஜை முடிச்சுட்டு ஒரு டைமில் எல்லாம் சர்வே பண்ண முடியுமா, வேலைக்கு போன நினைக்கும் கூட என்னால் வேலைக்கு போக முடியல. காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும்போது அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம தான் படிக்கலையே, அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 25,000 நம்ம கிட்ட இல்லாததான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து ஒரு குழந்தைன்னா அந்த பொண்ணு தான், ஆனால் பையன் மாதிரியே முடிதான் வெட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போகிறாங்க, என்னைக்கு கூலி வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஸோ ஒரு 15,000 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னா நான் படிச்சிடுவேன் அப்படின்னா, அப்படியே சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு அப்படியே சும்மா 2018 அப்படியே சும்மா காசு கொஞ்சமாக கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சேன். அந்த பொண்ணு 3 வருஷம் படித்து முடிச்சாங்க. படித்து முடிச்சுட்டு அப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இது படித்தா தான் வேலையோடுறாங்க, வீட்டு வேலையை பார்த்தாலே எங்கள் அம்மா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வருவாங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்லைம்மா நீ படிமா ஜாலின்னு சொல்லி நானும் அப்படியே படிக்க வச்சேன். முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னா எனக்கு எல்என்டியில் வேலை கிடச்சிச்சிங்க, நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னுச்சு. அப்படியே ஓகேன்ட்டேன். முடிச்சு ஒரு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நம்மளை பார்க்க வரணும்னு சொல்லி வந்துச்சு. வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு. என்ன காசை என்கிட்ட கொடுத்தேன், இல்லை 10,000 மட்டும் எடுத்துருக்கேன், இந்த காசு வேறு யாரும் நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சு. ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னால் முடிஞ்சது கிட்ட நம்ம தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 50 பேரை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெருமையாக அதுக்காக தான் சொல்லுங்கள், படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்க்கறது இவ்வளோ விஷயம் வந்து கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதுலேயும் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அது அரசு பள்ளி தனியார் பள்ளியை தாண்டி எல்லாருமே வந்து மாணவர்கள் தான். ஸோ சார் சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் படிச்சவங்க தான் நீங்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பெரியாராக வருவீங்க. என்னை விட அறிவுலையும் தலைமையிலே அதிகமாக இருக்கிற இவ்வளோ மாணவர்கள் செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இந்த சாய்ராம் வந்து 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அற்புதமான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரொம்ப நன்றி.